ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திரா பக்கம் பண்ணுற கோங்குரா ஊறுகாய் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மாங்காய் ஒரே சீஸாக வெட்டி வச்சுருக்காங்க. அதில் நல்லெண்ணெயை தாராளமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிடுறாங்க. வேறொரு பாத்திரத்தில் மிளகாய் பொடி, வெந்தயம், கடுகு பொடி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், முழுதாக பூண்டு, வெந்தயம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மெஷர்மெண்ட் நான் பண்ணினது எப்படின்னா, 4 பங்கு மாங்காவுக்கு 3/4 பங்கு மிளகாப்பொடி, 3/4 பங்கு கடுகு, வெந்தய பொடி, 3/4 பங்கு உப்பு போடுவாங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு, எண்ணெய் தாராளமாக ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு இப்போ பாருங்கள், அந்த மாங்காயில் அந்த பொடியை போட்டு நல்லா பிணைஞ்சிடுறாங்க. பிணைஞ்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மேல்படி இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்டுறாங்க. பிணைஞ்சிட்டு இந்த ஊறுகாவை வெள்ளை துணி போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க. கட்டிட்டு மூடி வைக்க மாட்டாங்க. அந்த துணி தான் மூடியே நல்லா டைட்டாக கட்டிட்டு பரன் மேலே தூக்கி வச்சுருவாங்க. 3 நாள் கழித்து பார்த்தா மாங்காய் நல்லா ஊறி கீழே இருக்கும், எண்ணெய் மேலே நிற்கும். ரொம்ப சுவையாக இருக்கும்.